பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்க போகுது. இந்த சித்திரை மாதம் பிறந்தவுடன் நம்ம அனைவருமே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி பவரோட செயல்படுவோம். காரணம், நவகிரகத்தின் நாயகனான நம்முடைய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மையில் சித்திரை மாதம் உள்ளே நுழைகிறார். சித்திரை மாதம் தமிழர்களுடைய சிறப்பான நாள். மிக மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நவ கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக மேலும் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கு நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்து நீங்கள் வெற்றி பெற உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு வருடமாக இருக்கும். தமிழ் புத்தாண்டு முதல் தான் நீங்கள் உங்களை உணரக்கூடிய ஒரு தருணம். நிறைய அழுத்தம், நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், எக்ஸட்ரான்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட படிப்படியாக மாற்றம். ஆனி மாதம் முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு நுழைகின்ற இந்த அற்புதமான வருடம் நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறார். அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவானை குரு பகவான் தற்போது பார்த்துக்கிருக்கார். புத்தாண்டு ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிற ராகுவை நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிருக்காரு. ஸோ குரு பார்வை ராகுவை விட்டு கடந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக ராகு பகவானுடைய இயக்கம் பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன கஷ்டம், என்னென்ன நஷ்டம், என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்கள்லேருந்தும் ரிஷபராசிக்காரங்க ரிலாக்ஸாக இருக்க முடியும். உங்கள் மனசில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக இந்த வேலை கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், இந்த நபர் நம்மகிட்ட கரெக்டாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்க போகுது. மனசு அவ்வளோ அப்படியே ரிலாக்ஸாக கொண்டு போக போகிறீங்க. அதே போல் ரிஷபராசி என்பவர்களுடைய திருமண வாழ்க்கை என்று பார்க்கும்பொழுது அது ஒரு 3 வருட காலமாக போராட்டமான வாழ்க்கையாக தான் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமையில் நீயா நானாங்கிற போட்டி பயங்கரமாக போகிறது. யார் விட்டு கொடுக்குறது, நீயா நானாங்கிற மாதிரி உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிருக்காங்க. இந்த நிலையிலேருந்து நீங்கள் ரிலாக்ஸாக வர போகிறீங்க. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மேலே அன்பு செலுத்த போகிறார். அதே போல் உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கூடவே வாழ்க்கை துணையாக மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகேவா? ஸோ ஒரே வீட்டில் இருந்தும் ஒரு ஒற்றுமையாக பேசக்கூட நேரம் இல்லாமல் மனசு விட்டு பேசினா போதும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் ரிஷபராசி என்பவர்களை யாரெல்லாம் திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, வரன் பார்த்து தேடி கண்டுபிடிச்சு கடைசியில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ள உங்களுக்கு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிட்டத்தட்ட ஆனி மாதத்திலிருந்து திருமண பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை நம்முடைய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக கடகராசிலிருந்து பார்க்கார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக திருமண பாக்கியம் உண்டாகும். உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுடைய ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாகி கிட்டத்தட்ட அந்த 3 வருஷத்தில் சட்டப்படி நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டீங்க அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா 2வது திருமண வாழ்க்கையை தொடங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுருக்கீங்கன்னா உறுதியாக ஆனி மாதத்துக்கு மேலே உங்களுக்கான வரனை தேட ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உறுதியாக கிடைப்பாங்க. அதே இது
உங்களுடைய சகோதரி என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரிக்கோ மூத்த சகோதரனுக்கோ வரன் பார்ப்பதாக இருந்தாலும் பார்க்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது கிரக ரீதியாக ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேலாச்சும் ரிலாக்ஸாக இருங்க. உங்களுடைய லைஃப் உங்கள் கையில் தான். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையும் நம்மளுடைய குரு பகவான் கண்ட்ரோல் பண்ணுறார். ஓகேவா? காதல் என்று வரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதியதாக யாராச்சும் அன்பு செலுத்தினேன், பாசம் வைக்கிறேன்னு சொல்லி வந்தாலும் கவனமாக இருங்க. ஓகேவா? ஸோ 4ஆம் இடத்துல கேது இருக்கனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சனி பயிற்சி வீடியோ சொன்ன மாதிரி தான், நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட ஸ்டேட்டஸ் மட்டும் வைக்காதீங்க. சந்தோஷமாக இருக்கேன்னு வெளியே எவன்ட்டையும் சொல்லாதீங்க. சொன்னீங்கனாலே இந்த ஈசல் ஒட்டுற மாதிரி உங்களை ஒட்டிக்கிட்டு படுத்தி எடுத்துருவாங்க. சரியா? நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தேவையில்லாத நபர்களை ஃபுல்லாக ஒன்று டெலீட் பண்ணிடுங்க, இல்லை கைடு பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க. சிரமம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். சொந்த தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்மளுடைய சிவராசி என்பர்கள் உறுதியாக தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குங்க. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கக்கூடாது. தொழில் தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். இந்த புத்தாண்டு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக, மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த பொது பலனில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், கிட்டத்தட்ட 20-30% நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் 20-30% உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த புத்தாண்டு முதல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்தணும், என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்புங்க. ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வெளிநாட்டிலேருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கட்டாயமாக டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய ஜாதக ரீதியான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாதவர்களும் ஜோதிடம் பார்க்க முடியுமா, உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுடைய வயது, உங்களுடைய பேர் மட்டும் அனுப்புனா மட்டும் போதும். உங்களுடைய கடந்த காலம் மற்றும் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பிரசனம் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம இப்போ வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மீண்டும் புதிய வகுப்பு தொடக்கம். கிட்டத்தட்ட இது 5வது வகுப்பு. இந்த கிளாஸில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே கலந்துக்கலாம், ஜூம் மீட்டிங் மூலமாக. ஓகேவா? நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டாம். வீட்டில் இருந்தே உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடிப்படை வகுப்பு, முதல் வகுப்பு ஆரம்பம். ஓகேவா? ஸோ மறக்காமல் கலந்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை டீட்டெயில்ஸும் திரும்ப அனுப்புவாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ மேலும் மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க நலமுடன், வாழ்க நலமுடன். நன்றி, வணக்கம்.